PRO உதயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீதர் அப்புறம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பகவதி பாலாவுக்கு வந்து நீங்க எல்லாருமே கூட இருக்கணும். அதாவது சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி பெற்றாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இது நான் பேசுறது கைத்தட்டல, பிஆர்ஓக்களுக்கு கைத்தட்டாங்க. அடுத்ததாக பாடல் ஆசிரியர் சுதந்திர தாஸ் அவர்களை பொன்னாடி போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. விஜயமுரளி சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்புச்செழியன் சார் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் கருணாகரன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பாட்டு பாடுங்கப்பா. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறது கூடுதல் செய்தி. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா அஷ்டவதானின்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கேமரா, நடிப்பு, தயாரிப்பு, விநியோகம், இது 8 இதையும் அவர் கையில் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம், ஒரு கைகாட்டின்னு சொல்லலாம். நஷ்டம் அடையாமல் காப்பாற்றிட்டு வர்றாரு. அவருக்கு இந்த நேரம் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம லயன் டாக்டர் கே கருணாகரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. அவரும் ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் அவர் படத்து பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் கைத்தட்டுவீங்களா சிரிப்பீங்களான்னு தெரியல. காதலி என்னை காதலி, இதுதான் அவர் எடுத்த படத்தோட டைட்டில். அவருக்கு ஒரு ஆசை, அந்த காலத்தில் அவர்கிட்ட சொல்ல முடியல, டைட்டில் வச்சுட்டார் அவர் அந்த மாதிரி படத்தை. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம். இந்த சிவசம்போ படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிறதுக்கு ஐட்டங்கள் எல்லாமே அது நல்லா இருக்கு. இந்த கதாநாயகனை அறிமுகமாகிறவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். நல்ல கிளாமராக ஒரு பொண்ணு கூட நல்லா கேப் விடாமல் கட்டி பிடிச்சி நல்லா ஆடி இருக்கிறாரு. பாருங்க, வருத்தத்தோட சொல்றாரு. அந்த கதாநாயகி வந்திருக்காங்களே, நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்களா அவருக்கு? அதே மாதிரி இந்த படத்தை இப்போ தயாரிப்பாளர் அதிதேவி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க மாமியாரை பற்றி. அவங்க மாமியார் நிச்சயம் மருமகளாக இருக்கிறது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நிஷா இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. டிவியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு எல்லாமே எங்கள் மாமியார் தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க, அதனால தான் நான் இங்கே சுதந்திரமாக இருக்கிறேன்னாங்க. அதனால் முதல்ல அறந்தாங்கி உஷா, இவங்க வந்து இவங்க அருமந்தை, அவங்க அறந்தாங்கி, 2 ஊர் பேர் தான். ஸோ அதனால் இவங்களுக்கு கைத்தட்டமோ இல்லையோ அவங்க மாமியாருக்கு ஒரு கைத்தட்டி வாழ்க்கை சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நன்றியை சொல்லிக்கணும். இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோடய படம் வந்து தெலுங்கில் ரீமேக் ஆச்சு. சார் டப்பிங் ஆச்சு. டப்புன்னும் போது தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்போ. நல்ல ஹிட்டு. ஆமாம். இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சொன்னாங்க, சிவசம்போ படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் வந்துருக்கு சார்ன்ட்டு.
நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல. பகவதி படா டைரக்டர் சிவசம்பு. நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஓகேன்ட்டேன். இங்கே வெறும் பெண்ணிகமாக இருக்குது. அதுவும் பார்த்தா அந்த மச்சினிச்சி பாட்டில் அது கேமராமனோட டேஸ்ட்டாக டைரக்டர் டேஸ்ட்டாக தெரியல. ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸில் கட்டின விட தொப்பில் கட்டினது அதிகம். திரும்ப சாங் கூட போட்டு பாருங்கள், அங்கங்கே தான் ஹீரோயின் முகம் தெரியுது. அப்புறம் ஃபுல்லாக இதில் வேறு பச்சை வந்தி வேறு, தொப்புள்ள பம்பரை விட்டுருக்காங்க, ஆம்லெட் போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுறாருங்க. அது என்ன டெஸ்ட்டே தெரியல எனக்கு. ஒரு பச்சை வந்தி விட்டு அது என்னென்னா தொப்புள்ள போனால் பச்சை வந்தி நிறம் மாறுதா, அந்த பொண்ணு கலர் மாறுதா மாறலையா? அது மாறல. அது வந்து மரத்தில் மாறும், வயிற்றில் எப்படி மாறும், அது தன் மறந்துருக்கோம், தன் குணத்தையும் மறந்துருக்கோம், மறந்துருச்சு. அவளை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல. அதனால் இந்த சிவசம்புன்னு நான் வந்து அப்படி நடிச்சிருந்தேன், ஒரு ஆன்மீகம் அப்படின்ட்டு. இப்போலாம் அப்படி கதை டைட்டில் வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இப்போ சிவசம்பு, ஓம் சக்தி, முருகா இப்படிலாம் வச்சுங்களே, டைரக்டர் சங்கியோன்றாங்க, சாமி பேர் ஆயிக்கிறானுங்க. இப்போ அப்படி ஆகிப்போச்சு இப்போ உலகத்தில். இப்போல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு. இப்போ எடுக்க முடியுமா? அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா? ஓ, அண்ணாமலை பேர் வச்சுருக்காரு, ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது. திருவண்ணாமலை வைக்கிறது டவுட்டு தான் நம்மளுக்கு. அனிமே அந்தளவுக்கு இன்னொரு அண்ணாமலை மேலே வந்துட்டாரா, அது ஏற்படி சிக்கலாகி போச்சு. இப்போ இந்த சிவசம்பு, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சிவசம்பு பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினைச்சோம், இருந்தாலும் நல்ல விஷயம். டைரக்டர் சொல்லியிருக்காரு, பெண்கள் நம்ம நினச்சிருக்கோம், பெண்கள் வந்து இன்றைக்கி விடுதலை கிடச்சிருச்சு, பெண்கள் வந்து இன்றைக்கி ஆணுக்கு நிகராக வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு, இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளோ ஒரு பொய்யோ. சுதந்திரம் அடைச்சிருச்சு, சுதந்திரம் கொடுத்துட்டான், நாம் சுதந்திரமாக இருக்குமா? அதே மாதிரி பெண்கள் விடுதலை அப்படி தான். பெண்கள் விடுதலை நம்மளும் சொல்லிக்க வேண்டியதான், அவங்களுக்கு விடுதலை இல்லை. அன்னைக்கு காந்தியடிகள் சொன்னார், சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன சொன்னார், என்னைக்கு இரவு 12 மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியாக போகிறாங்களோ, தனியாக போய் அவங்களுக்கு எந்த பாதிப்புலையோ, அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் அடைச்சிருந்தார். இன்றைக்கி நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு, கற்பும் போச்சு. அன்றைக்கே நகை தான் போயிடுச்சு, இன்றைக்கி கற்பும் போயிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிருக்கோம், பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கிறோம். இன்றைக்கி நாகரிகம் பெருக படிப்பு அறிவுலாம்